بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அந்நலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நெல்லை மாவட்ட இஸ்லாமிய மாநாட்டில் எனக்கு ஆய்வுகள் ஓய்வதில்லை என்ற ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, இது எந்த கருத்தில் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். பல வருட காலமாக இந்த தமிழகத்திலே குர்ஆன், ஹதீஸ் ஆகிய மூல நூல்களின் அடிப்படையில் அந்த இரண்டிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டும். அதை விடுத்து ஆலிம் பெருந்தகைகள் என்பவர்கள், முன்னோர்கள், ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் இவைகளையெல்லாம் மார்க்கத்தினுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அப்படி பிரச்சாரம் செய்கின்ற போது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடக்கக்கூடிய பல சட்டதிட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி, குர்ஆனில் இவ்வாறுதான் இருக்கிறது, ஹதீஸில் இவ்வாறுதான் இருக்கிறது, எனவே நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் இப்படித்தான் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லும்போது மாற்று கருத்துடைய மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை தெளிவாக எடுத்து காட்டியதற்கு பிறகும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு ஹதீஸில் இருந்து சட்டத்தை ஆய்வு செய்வது, திருமறை குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து சட்டங்களை எடுத்துச் சொல்வது 4 இமாமுடைய காலத்தோடு முடிந்துவிட்டது. அந்த வசனங்களில் இருந்து, அந்த ஹதீஸுகளில் இருந்து ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டுமானால் அது அவர்களுக்குத்தான் முடியுமே தவிர உங்களால் முடியாது. நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள், நீங்கள் ஆய்வுகள் செய்யக்கூடாது, அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்களோ அதை அப்படியே கிளிப்பிள்ளை பாடமாக அப்படியே மக்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும், அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த பிரச்சாரம் நியாயமானதுதானா? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இந்த இமாம்களுக்கு பிறகு வந்தவர்கள் ஆய்வு செய்யக்கூடாதா?
அவருடைய கருத்துக்களை தவறு என்று சொல்லக்கூடாதா என்று நாம் பார்க்கும்போது திருமறை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஏராளமான சான்றுகள் நாம் ஆய்வு செய்யலாம். குர்ஆனிலிருந்து புதிய சட்டங்களை சொல்லலாம். இமாம்களுக்கு தோன்றாத கருத்துக்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த ஹதீஸில் இருந்து நியாயமான கருத்தாக இருக்குமானால் அதை மக்கள் மன்றத்தில் சொல்லலாம் என்பதற்கு நிறைய சான்றுகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. இந்த மனிதன் பகுத்தறிவுடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த பகுத்தறிவு படைக்கப்பட்ட இந்த மனிதன் அனைவர்களும் சமநிலையில் கல்வியுடையவர்களாக இல்லை. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விஷயத்தில் சிறந்தவர்களாகவும் ஒருவன் இன்னொருவரை உயர்ந்தவனாகவும் நல்ல சிந்தனை ஆற்றல் பெற்றவனாகவும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். இதை திருமறை குர்ஆனில் சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயம் 76வது வசனத்தில் சொல்லும்போது ஃபௌக குல்லி ஸீ இல்மின் அலீம், ஒவ்வொரு இல்முடையவனுக்கு மேலும் ஒவ்வொரு அறிவுடையவனுக்கு மேலும் ஒரு அறிஞன் இருக்கிறான். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள்தான் பெரிய அறிவாளி என்று சொன்னால் அவரை விடவும் மேலாக ஒருவன் இருக்கிறார். இமாம் ஷாஃபி அவர்கள்தான் பெரிய அறிவாளி என்று சொன்னால் அவருக்கு மேலும் ஒருவர் இருக்கிறார். இப்படி நீங்கள் இந்த உலகத்திலே இங்கு இருக்கக்கூடிய ஆலிம் குழந்தைகள் தான் பெரியவர்கள், சிறந்தவர்கள், அறிவாளிகள் என்று சொன்னால் இவர்களை விடவும் மேலானவர்களும் ஒருவர் இருக்கிறார். இதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனை விடவும் மிக உயர்ந்தவன், சிறந்தவன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். இது திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூட ஒரு கட்டத்தில் சொல்கிறது, ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 159வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறைவனுடைய ரஹமத்தின் காரணத்தினால்தான் இந்த மக்களிடத்தில் மென்மையாக நீர் நடந்து கொள்கிறீர். நீர் மற்றும் இவர்களிடத்தில் கடுமையாக நடந்திருந்தால் உம்மை விட்டு ஓடி போயிருப்பார்கள். எனவே இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அலட்சியப்படுத்தும், மன்னித்துவிடும். அடுத்ததாக சொல்கிற அவர்களுக்காக பாவ மன்னிப்பும் தேடும். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய காரியங்களில் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து திருமறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு செயல்கள் நடைபெற வேண்டுமானால் அந்த நேரத்தில் உம்முடைய தோழர்களை எல்லாம் அழைத்து வைத்து இதில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம், நாம் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று அந்த மக்களிடத்திலும் நீர் ஆலோசனை செய்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் பல விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனையில் அந்த நபி தோழர்கள் சொன்ன செய்தியை அவர்கள் ஏற்றும் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லலாம், பத்ரு போர்க்களம், சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி. பத்ரு போர்க்களத்தில் பிடிபட்ட கைதிகளை எப்படி நடத்துவது, அதுல அபூபக்கர் அவரிடத்தில் கேட்கிறார், உமர் அவரிடத்திலே மற்றவரிடத்திலும் கேட்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், கைதிகளிடத்தில் இருந்து நஷ்டஈடு வாங்கி நாம் திருப்பி விட்டுவிடலாம். பின்னால் இவர்கள் இஸ்லாத்தை தழுவும் போது அவர்கள் நமக்கு ஒரு பக்கபலமாக இருப்பார்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் தான் என்று சொன்னார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இவர்கள் குப்ரியத்திலே ஊறிப்போன தலைவர்கள், இவர்களை வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது, நீர் மக்களிடத்திலே உம்முடைய தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்து அதன் மூலமாக என்ன செய், நீ ஒரு முடிவை எடும். காரணம் என்ன? உமக்கு தோன்றாத நல்ல கருத்துக்களை இன்னொருவர் சொல்லிவிடலாம். அதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய வரலாற்றில் ஏராளமான சான்றுகளை சொல்லலாம். முனாஃபிக்கீன்கள் விஷயத்திலே தொழக்கூடாது என்று உமர் அவர்கள் தடுத்தார்கள், மீறியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இனிமேல் முனாஃபிக்கீன்களுக்கு தொழ வைக்க கூடாது என்று சொன்னார்.
உமர் அவர்கள் சொல்கிறார், இந்த முனாஃபிக் இப்படி இப்படி பேசினான், இன்னென்னவெல்லாம் பேசினான், இப்படி எல்லாம் நடந்தான். சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். அவர்கள் எடுத்தெடுத்து சொல்லும் போது ரசூலுல்லாஹ் மீறி சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கண்டித்து இறக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சில விஷயங்களில் ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொன்ன தோழர்களும் உண்டு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சூரத்து ஷூரா, அதற்கு அத்தியாயமே ஆலோசனை என்று அல்லாஹ் தஆலா அத்தியாயத்தின் பெயர் 42வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம். ஒரு நல்லவர்களை பற்றி பட்டியல் போடும்போது அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அழைப்புக்கு பதில் சொன்னவர்கள், வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துபவர்கள், வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த காரியங்களில் கலந்தாலோசனை செய்து கொள்ளக்கூடியவர்கள். ஒரு நல்மக்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், பட்டியல் போட்டு வரும்போது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பற்றி பேசும்போது அல்லாஹ்வுடைய அந்த கோரிக்கைகளை ஏற்பவர்கள், தொழுபவர்கள், தங்களுக்கு விடையில் வந்தால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருக்காமல் தன்னுடைய தோழர்களிடத்தில் எல்லாம் ஆலோசனை செய்து அதற்கு பிறகு அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இது நீங்கள் நடைமுறையிலேயே எத்தனை விஷயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தந்தைக்கு தோன்றாத மிக அழகான ஒரு முடிவு சிறு குழந்தைகளுக்கு தோன்றியது உண்டு. படித்தவர்களுக்கு தோன்றாத பல நல்ல முடிவுகள், நல்ல கருத்துக்கள் படிக்காதவர்களுக்கும் தோன்றியது உண்டு. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு காரிலே பயணம் செய்து ஒரு 5-6 பேர்கள் நல்ல விவரம் மிக்கவர்கள், படித்தவர்கள் போய் கொண்டிருக்கிறார். அப்ப கார்ல போய் கொண்டிருக்கும் போது அந்த கார்ல வீல்ல இருக்கக்கூடிய 4 நட்டும், ஒரு வீல்ல இருக்கக்கூடிய 4 நட்டும் கீழே விழுந்துருச்சு கலன். இப்ப இடையில நிறுத்தியாச்சு, நட்டு இல்ல. அப்ப மாட்ட வேண்டுமே, 4 இது தேவை, நடுக்காட்டுல விட்டாச்சு, என்ன செய்வது? இடையில பஸ் ஏதாவது வந்தா ஒரு ஆளை ஏற்றி அனுப்பலான்னு இருக்கும்போது அந்த பகுதியிலே படிக்க தெரியாத ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையர், ஒரு கிழவர், வயசான ஆள் வந்து என்ன விஷயம்னு கேட்கிறார். அவங்க அலட்சியமாக இவர்கிட்ட போய் சொல்லி, இவர் என்ன செய்ய போறாரு, இவர் என்ன பெரிய மெக்கானிக்கா, இவருக்கு ஏதாவது புத்தி தெரியுமா என்று சொல்லிட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கு. திரும்ப திரும்ப கேட்கும் போது அவர் விவரத்தை சொல்றாங்க, இந்த மாதிரி 4 நட்டும் கலந்து போச்சு. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, அந்த இடையர் படிக்க தெரியாத, ஒண்ணுமே படிக்காத, பள்ளிக்கூடத்தை கூட ஒதுங்காத அந்த வயது முதிர்ந்த அவர் சொல்றார், இதுக்கு ஏன் உழவு கஷ்டப்படுகிறீர்கள்? இந்த மீளமுள்ள 3 டயர் இருக்கா இல்லையா, அந்த 3 டயர்லையும் 4 நட்டு இருக்குதான்னு செய்து ஒன்னொன்னையும் ஒன்னொன்ன கழட்டி இதுக்கு 3 போட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவன மெக்கானிக்ல போய் இன்னொரு நட்டை வாங்கி 4 போட்டு கூட்டிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு நீங்க வேற ஆளை எதிர்பார்த்திருக்கேன்னு சொன்னான். அப்பதான் அவங்களுக்கு புத்தியில பட்டுச்சு. பெரிய படித்தவன், இன்ஜினியர், டாக்டர் எல்லாரும் பயணம் செய்யும் போது அவனுக்கு புத்தி இல்ல, அங்க போகணும்னு சொன்னா. ஆனா ஒரு இடையராக இருந்தவன், படிக்காதவனுக்கு அந்த விவரம் தெரிஞ்சு. இப்படி ஏராளமான நாட்டு நடப்புகள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படித்திருப்பீர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் உங்கள் கீழ்நிலையில் மட்டமானவர்கள் அவனுக்கு புரியும். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்தே சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில் 1741வது செய்தியாக பார்க்கலாம். பல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப். ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜி என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ்ஜியிலே மக்களை எல்லாம் வந்து இருக்கும்போது அவர்களிடத்திலே ஒரு சிறந்த உரையை ஆற்றும் போது எல்லா உரையும் முடிப்பதற்கு சொன்னார்கள், இங்கு ஆஜராகி இருப்பவர்கள், இங்கு வருகை தந்திருப்பவர்கள், இங்கு வராதவர்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லுங்கள். அது மட்டும் சொல்லவில்லை, அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், பருப்ப முபல்லகின் அவ்ஆமின் சாமியின், எத்தனையோ சொல்லப்பட்டவர்கள் நேரடியாக கேட்டவர்களை விட விவரம் மிக்கவர்களாக, விவரமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த செய்தி போய் யாரு காதுல கேட்குதோ நீங்க போய் சொல்லுகிறீர்களே, அவர்கள் உங்களை விடவும் விவரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். மிக தெளிவான ஒரு சான்று. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நபி தோழர்களே, நீங்கள் என்கிட்ட நேரடியா செய்தியை கேட்கிறீங்க, நீங்க இந்த செய்தியை போய் யாரிடத்தில் சொல்கிறீர்களோ அவர்கள் உங்களை விடவும் விவரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு தெளிவான சான்று என்று பாருங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு நபி தோழருக்கு தெரியாத ஒரு சட்டம், நபி தோழரை பார்த்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காத ஒரு தாபீனுக்கு வரும், அவருக்கு விளங்கும்.
ஒரு தாபியின் ஒரு செய்தியை சொல்லும் போது தபா தாபியினாக அதற்கு பிறகு வந்தாரே, அவர் இந்த தாபியினை விட மிக விவரமிக்கவராக இருப்பார். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலிகள், அறிவாளிகள், பிறகு வருபவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொல்லவில்லை. கலந்து கலந்து அல்லாஹ் கொடுக்கிறான். அவரை விட இவர் விவரமாக இருப்பார், அவரை விட விவரம் குறைவாக இருப்பார். இப்படி மாறி மாறி இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கும். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அப்ப விவரமிக்கவர்கள் நிறைந்து வரும்போது அவர்கள் ஆய்வு செய்யலாம். இதற்கு திருமறை குர்ஆனில் பல சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதிலே இறை தூதர்களாக இருந்த இரண்டு நபர்கள், அது தந்தையும் மகனும், ஒரு மன்னராகவும் இருந்ததாகவும் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த இவர்களையும் நீங்கள் பாருங்கள். தந்தை, அவருடைய பிள்ளை சுலைமான். தாவூத் அவர்கள் தந்தை, சுலைமான் அவர்கள் மகன். இந்த இருவர்களை பற்றிய குறிப்புகளை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயம் 80வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், வ தாவூத வ சுலைமான் இது யஹ்குமானி ஃபில் ஹர்சி இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம் வ குன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன் ஃபஃஹம்னாஹா சுலைமான் வ குல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மா. அல்லாஹ் சொல்லுகிறான் 79, 21, 78, 79 ரெண்டு வசனத்தில் சொல்லுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் இருவர்களும் அடுத்தவருடைய நிலத்தில் ஒரு ஆடு மேய்ந்த போது தீர்ப்பு வழங்கினார்கள். ஒருவருடைய ஆடு இன்னொருவருடைய நிலத்துல போய் மொத்தமா சாப்பிட்டு வந்துருச்சு. அப்ப சாப்பிட்டு வரும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஹம்மம்னாஹா சுலைமான் ஃபஹம்னாஹா சுலைமான். சுலைமானுக்கு, அந்த சுலைமான் நபிக்கு இதனுடைய சரியான தீர்வை நாம் விளங்க வைத்தோம். தந்தை ஒரு தீர்ப்பு, அவருடைய மகன் ஒரு தீர்ப்பு. இந்த ரெண்டு தீர்ப்பில் சுலைமான் நபியுடைய தீர்ப்பு சரியானது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார் என்பதை தஃப்சீர் தபரியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவூத் நபி என்ன செய்தார், ஒரு ஆடு இன்னொருடைய நிலத்துல போய் சாப்பிட்டுருச்சு. அப்ப பெரிய அளவுல நிலம் இருந்துச்சு, வயல் பூரா சாப்பிட்ட உடனே தாவூத் நபி எப்படி தீர்ப்பு வழங்கினாங்களா, இந்த ஆடுகள் எல்லாம் நிலத்துக்குரியவருக்கு சொந்தம். ஏன்னா இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தியா இல்லையா, அப்ப அதுக்குள்ள பொருளாக பணமாக இந்த ஆட்டையெல்லாம் அவர்கிட்ட நிலத்துக்காட்ட கொடுத்துரு, முடிஞ்சு வச்சு. அப்ப நிலத்துக்காரு கையை விரிச்சு அப்படின்னு நினைட்டார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம். யாரு, ஆட்டுக்காரர். நிலத்துக்காரரு ஆட்டை வாங்கிட்டார். அப்ப உடனே சுலைமான் நபிகிட்ட போய் சொல்லும் போது சுலைமான் நபி கேட்கிறாங்க, என்ன தீர்ப்பு வழங்கினாங்க இப்படி. அப்ப சுலைமான் நபி சொல்லுகிறார்கள், இந்த ஆடுகள் அந்த நிலத்துக்காரன் போய் கொடுத்துடணும். அந்த நிலத்துக்காரர் என்ன செய்வார், அதிலிருந்து வரக்கூடிய பால் இவைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வார். இந்த ஆடு வைத்திருக்கிறான அவன் என்ன செய்ய வேண்டும், இந்த நிலத்திலே அது எவ்வளவு பயிர் வளர்ந்திருக்கிறோ அது வரையிலையும் அவன் விவசாயம் செய்ய, அந்த அளவுக்கு உயரமா பயிரை என்ன செய்யணும், விவசாயம் செஞ்சு நல்ல உயரமா வளர்த்து, அது அந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஆடு மேயும் போது எவ்வளவு உயரத்தில் அந்த பயிர் இருந்துச்சோ அதே அளவுக்கு வளர்த்து அந்த நிலத்துக்காரர்ட்ட கொடுத்த பிறகு நிலத்துக்காரர் அவருடைய ஆடுகளை திருப்பி கொடுப்பார். இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இல்லை. அந்த ஆட்டை மொத்தமா கொடுத்துட்டு போனா இவருக்கு ஒண்ணு இல்லாம போயிடும்.
அப்ப நிலத்துக்காரருக்கு நல்ல ஒரு இதா போயிடும், கூடுதலான லாபம் கிடைச்சிடும். அதனால சுலைமான் நபி இப்படி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். இப்ப நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். பெரியவர்கள் அவர்களை விட நீங்க தெரிஞ்சவங்களா? இந்த நாட்டு நடப்புல ஏதாவது ஒண்ணு நம்ம சொன்னோம்டா, இவ்வளவு பெரிய ஆளும் இருந்தால், அல்லாமா இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், உன்னுடைய வாப்பா இருந்தார், அவரெல்லாம் சொன்னார்களா, நேத்து பிழைத்தவன் உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார்களே, அவர்கள் இங்கே கேட்கட்டும். தாவூதும் இருக்கிறாங்களா, சாதாரண ஆள் இல்ல, தந்தை மட்டும் இல்ல, ஒரு சிலர்கள் தந்தையாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்ததும் இல்லை. இவர்கள் தந்தையும் நபி, மகனும் நபி, ரெண்டு பேருமே நபி, ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் இல்மை கொடுத்ததாகவும் சொல்கிறார். ஆனால் நல்ல விவரமாக சிந்தித்து சரியான பதிலை சொன்னவர்கள் சுலைமான் நபி என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்ப விளங்கவில்லையா? இவர் ஒரு முடிவு செய்து விட்டார் தன்னுடைய தந்தை, எனவே அதை நாம் ஆய்வு செய்து மாற்றக்கூடாது என்று நினைத்திருந்தால் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்க மாட்டான். வழங்கலாம். ஒருவரை விட வயது மூத்தவராக இருக்கலாம், படித்த மேதையாக இருக்கலாம், அவரை விட சிறு வயதில் இருப்பவர் கூட நல்ல விவரம் மிக்கவராக இருக்கலாம் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சான்று. அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 3427, இதுவும் சுலைமான் நபி தாவூத் நபியினுடைய விவகாரத்தில் வரக்கூடியது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார். இதுல என்ன பிரச்சனை? ஒரு ரெண்டு பெண்கள், ஒரு கொஞ்சம் வயது மூத்தவங்க, கொஞ்சம் வயது கம்மியானவங்க, ரெண்டு பிள்ளைங்க வச்சு ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு இருக்கும்போது அந்த சிறு குழந்தைகள் ஒரு குழந்தைய ஓனாய் கடித்துட்டு போச்சு. ஒரு குழந்தை இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள், நல்ல பருவ வயதை அடையாத விவரம் தெரியாத சின்ன பிள்ளை, ஒரு பிள்ளைய தின்னுச்சு, ரெண்டுமே சமநிலையில் உள்ள பிள்ளைகளோ, ஒரு பிள்ளைய அந்த ஓனாயை அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அப்ப உடனே ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஏன் புள்ள ஓம் புள்ளன்னு சண்டை. தாவூத் நபி அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, இப்படி இருந்துச்சு, ஒரு ஓனாய் தின்றுச்சு, அது என்னுடைய பிள்ளையில அவளுடைய பிள்ளை தான், எனக்கு ஏன் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தாங்க. தாவூத் நபி விசாரித்து என்ன செஞ்சாங்க, பெரியவள் கொஞ்சம் வயது மூத்தாங்க, உனக்கு தான் அந்த குழந்தைன்னு முடிவு செஞ்சாங்க. அப்ப அடுத்ததாக சுலைமான் நபி, இவங்கள்ட்ட இந்த பிரச்சனை வருது. அப்ப சுலைமான் நபி என்ன சொன்னாங்களா, தூணி பி சிக்கீன், கத்திய கொண்டு வாங்க, அசுக்கு பைனஹுமா, ரெண்டு பேருக்கும் பாதியா என்ன செஞ்ச வெட்டி தந்துடுறேன், எனக்கு உனக்கு எந்த சரியான ஆதாரம் எதுவும் இல்லை. அப்ப உடனே சொன்னாங்க, ரெண்டு பேருக்கும் சரியான ஆதாரம் இல்லாதனால இந்த குழந்தையை ரெண்டாக வெட்டி ஆளுக்கு பாதி ஒன்னு கொடுத்துடுறேன் அப்படின்னு சுலைமான் நபி உடனே கத்தியை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே சிறியவள் சொன்னா, லா தபால் இரஹமுக்கல்லாஹ் ஹுவ இப்னுஹா, அந்த சிறியவள் இருந்தாலே அவள் சொன்னா, அப்படியெல்லாம் குழந்தையை வெட்டிடாதீங்க, இது ஏன் குழந்தை இல்ல, அந்த பெரியவளுடைய குழந்தை தான். அந்த பெரியவளும் கம்முன்னு இருந்துட்டான். அப்ப சுலைமான் நபி செஞ்சார்கள், என்ன சொன்னார்கள்டா, இது சிறியவளுக்கு உரியதுதான். எந்த ஒரு தாயாக இருந்தாலும் 10 மாதம் சுமந்த குழந்தையை வெட்டுவதற்கு சம்மதிக்க மாட்டான். இந்த பெரியவ கம்முன்னு கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே, அவ பிள்ளையா இருந்தா கண்டிப்பா ஏத்திருக்க மாட்டா. சிறியவள் பெற்றதன் காரணத்தினால் நம்மள்கிட்ட இல்லாட்டாலும் அவளிடத்தாவது உயிரோடு இருக்கட்டும் என்று எண்ணி இருக்கிறார். எனவே சிறியவருக்கு தான். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் செய்தி. அப்போ பெரியவராக இருந்த தாவூத் நபி தந்தை, அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அவர் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார், அந்த தீர்ப்பு தப்பு, சரியில்லை என்பதை மகன் நிரூபிக்கிறார். அப்ப என்ன விளங்குகிறது, யாரும் ஆய்வு செய்யலாம், சரியான முறை விவரம் மிக்கவர்களாக இருந்தால் முன்னால் சொன்னவருடைய அந்த தீர்ப்பை மாற்றலாம், மாற்றி கூறலாம் என்பதற்கும் இதுவும் ஒரு சான்று. அதே மாதிரி திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3818வது செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், வயதில் குறைந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கும் போது வயது 6, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு கொண்ட போது வயது 9, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் போது வயது 18. நல்ல கொஞ்சம் ஓரளவு விவரம் மிக்கவர்களாக வர்ற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆயிஷா நாயகி, இவர்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கிறது? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா அஸ்கல அலைனா அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் கத்து ஃபஸஅல்னா ஆயிஷா இல்லா வஜதனா இந்தஹா மின்ஹு இல்மா. எங்களுக்கு ஹதீசுகளில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனே ஆயிஷா இடத்தில் போவோம். வயது குறைந்த சின்ன வயது இருக்கிறார்களே, நபித்தோழர் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஆண் நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஹதீஸ்களில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால் உடனே ஆயிஷா, சின்ன வயசுள்ள ஆயிஷா நாயர் போய் கேட்பாங்களாம். கேட்டா வஜதனா இந்தஹா மின்ஹு இல்மா,
அந்த பெண்மணி இடத்திலே, ஆயிஷா நாய் இடத்திலே, அந்த சிறுமி இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு கல்வியை நாங்கள் பெற்று வருவோம். எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், எங்களுக்கெல்லாம் சிக்கலா இருக்கும். அந்த சிக்கலை ஒரு சிறிய வயதுடைய ஆயிஷா நாய் அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். பெரியவர்கள் தான் சரியா சொல்லுவார்கள் என்று சொன்னால் ஏன் ஆயிஷா நாய் இடத்திலே போய் அவர்கள் கேட்டார்கள்? இப்படி ஏராளமான சான்றுகள் ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. ஆய்வுகள் யாரும் நிறுத்திவிட வேண்டிய அவசியமில்லை. ஒருவரை விட இன்னொருவர் விவரம் மிக்கவராக இருப்பார்கள். இதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆய்வுகள் செய்யலாமா செய்யக்கூடாது என்பதற்கு இது முக்கியம். ஏன்னா ஒருவரை விட இன்னொரு விவரம் மிக்கவராக இருக்கிறார் என்று நாம் சொல்வோமானால் அந்த விவரம் மிக்கவர் ஹதீஸ்களை ஆய்வு செய்யலாம், குர்ஆன் வசனத்தை ஆய்வு செய்யலாம், ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்பதை நாம் தெளிவு கொள்ளலாம். அடுத்ததாக ஹதீஸுக்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி வழி தொகுப்புகள், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள், இந்த செய்திகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் எல்லாம் சொல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததிலிருந்து உலகம் அழிகிற வரையிலையும் இந்த சட்டங்கள் பொருந்தும் என்று சொல்கிறோம். எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கும் என்று சொல்கிறோம். குர்ஆனையும் அப்படித்தான் நாம் சொல்கிறோம். அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தைகள், அந்த சட்டங்கள் எவ்வளவு நுணுக்கமானவையாக இருக்கும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புஇஸ்து பி ஜவாமிஉல் கலிமி, நான் ஜவாமிஉல் கலிமாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஜவாமிஉல் கலிம் என்று சொன்னால் குறைந்த சொற்களில் நிறைந்த பொருள். சின்ன ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார், கோடிக்கணக்கான சட்டங்கள் உள்ள ஓடி போயிடும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள், ஒரு சட்டத்தை, ஒரு ஹதீஸை ஆய்வு செய்தால் ஆயிரக்கணக்கான சட்டங்களை அதில் உள்ள கொண்டு போய் என்ன செய்யலாம், சேர்த்துக் விடலாம். இதற்கு நிதர்சனமான சான்றுகள் வேண்டுமானால் சஹீஹுல் புகாரி எடுத்துக்கொள்ளுங்கள். புகாரி இமாமுடைய ஆய்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த பண்பு என்னன்னு சொன்னா அந்த தலைப்பு, ஒரு ஹதீஸ் அதற்கு மேல தலைப்பு. இந்த தலைப்புக்கும் ஹதீஸுக்கும் சாதாரணமா பார்த்தா நமக்கு என்ன தொடர்பு இருக்காது. பெரும்பான்மையான செய்திகள்ல இந்த தலைப்புக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன தொடர்பு? பல மதரசாக்கள்ல இதுலதான் ரொம்ப நேரத்தை என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. இந்த ஹதீஸோடு இந்த தலைப்புக்கு எப்படி இணைப்பு ஏற்படுத்துவது இன்னும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்டா அதுல ஹதீஸ்ல எங்கேயோ ஒரு பாயிண்ட் நுணுக்கமா ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை போய் கொண்டு போய் தலைப்பா போட்டுருவார் அவர். அப்படிப்பட்ட புகாரி இமாம் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக இருந்த காரணம் பல தலைப்பு ஒரே ஹதீஸை பல இடங்கள்ல போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு முதலாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், புகாரியினுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்க எல்லாம் இடம்பெற்றிருக்குது நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல கிதாபு பதஉல் வஹி, வஹியின் துவக்கம், அதுலயும் இதே ஹதீஸ பார்க்கலாம். கிதாபுல் ஈமான், நம்பிக்கைன்னு இருக்கிற ஈமான், அந்த அத்தியாயத்திலையும் பார்க்கலாம். கிதாபுல் இத், உரிமை விடுதல், அந்த அத்தியாயத்திலையும் பார்க்கலாம். கிதாபுல் மனாகிப், நபித்தோழருடைய சிறப்புகளை பற்றிய அந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். கிதாபுல் நிக்காஹ், நிக்காஹ் என்ற அத்தியாயத்தில் பார்க்கலாம். கிதாபுல் ஐமான் ஒன் நுதூர், சத்தியங்கள் நேர்ச்சைகள் என்ற அத்தியாயத்தில் பார்க்கலாம். கிதாபுல் ஹியல், தந்திரங்கள் என்றதில் இத்தனை தலைப்புகளையும் ஒரே ஹதீஸை திரும்ப 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 கொண்டு வர்றாங்க. இல்ல என்ன விளங்குகிறது, இந்த ஒரு ஹதீஸ் இத்தனை தலைப்புகளுக்கும் பொருத்தமானது. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தலைப்பின் கீழே இந்த ஹதீஸை நாம் இணைக்க முடியும் என்பதின் காரணத்தினால் ஒரு ஹதீஸை 7-8 தலைப்புகளில் அவர் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சொல் பலவிதமான சட்டங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் ஆய்வு செய்யும் போது, பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஹதீஸிலே ஏராளமான சட்டங்களை நாம் பெற முடியுது. அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தில் சொன்னாலும் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிலே தீர்வுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு உதாரணமாக ஃபத்ஹுல் பாரி, புகாரியினுடைய மிகச்சிறந்த விரிவுரை நூல், அந்த நூல்ல ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வைதா அமர்த்துக்கும் பில் அம்ரி ஃபஅத்து மஸ்ததாத்து, உங்களுக்கு எதையாவது நான் கட்டளையிட்டால் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. நான் ஏதாவது கட்டளையிட்டேன்டா உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. இதில் ஏராளமான சட்டங்கள் உள்ளடங்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஜவாமிஉல் கலீம் என்று சொல்லியிருக்கிறார்களே, சின்ன வார்த்தை நிறைய சட்டங்கள். அப்படிப்பட்ட ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. இதுல என்னென்ன சட்டம் எல்லாம் வரும்? நவவி இமாம், முஸ்லிமுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார்களே இமாம் நவவி அவர்கள்
சொல்லுகிறார்கள் ஹாதா மின் ஜவாமில் கலீம், இது ஜவாமுல் கலீம்ல உள்ளது. கவாயிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படைகள் உள்ளது. வயதுகுலு ஃபீஹி கஸீரும் மினல் அஹ்காம், இந்த ஒரு வார்த்தையில் ஏராளமான சட்டங்கள் உள்ளே நுழைந்து கொள்கின்றன. கஸ்ஸலாத்தி லிமன் அஜுஸ அன் ருக்குனின் மின்ஹா வ ஷர்த்தின், ஒருவனுக்கு தொழுகையினுடைய முக்கியமான ஒரு அம்சம் செய்ய முடியாமல் போனால், மொத்தத்திலே தொழுகை விட்டுறதா, நிக்க முடியவில்லை, நின்று தொழ வேண்டும், கண்டிப்பா நிக்கணும், அவனுக்கு நிக்க முடியவில்லை, அப்படின்னா தொழுகையே நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அமர்ந்து தொழுது, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்யும் தொழுவு. அதே போன்று மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. வகதல் உலூ வ சத்ருல் ஔரத், ஒழு செய்வது, ஒழு செய்வதற்கு என்ன செய்யல, ஒருத்தனுக்கு ஒரு கையே இல்ல, அதனால 2 கையில என்ன செய்யணும், ஒழு செய்ய 2 கையும் கழுவ வேண்டும், ஒரு கை இல்ல அதனால ஒழுவே செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, எவ்வளவு முடியும், மொத்த கையில தான் முடியுமோ அவ்வளவு மட்டும் நீ செஞ்சுக்க. அதே மாதிரி ஒரு ஔரத்தை மறைக்க வேண்டிய பகுதியை மறைப்பதற்கு துணியில கொஞ்சம் தான் இருக்குது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மறைத்துக்குவ. இப்படி இதே மாதிரி எத்தனையோ சட்ட திட்டங்கள். ஜக்காத் இருக்குது, ஜக்காத்துல் ஃபித்ர், அதாவது சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சேர்த்து என்ன செய்யணும், சுமார் 2.5 கிலோ என்ன செய்யணும், கொடுக்கணும், பெருநாள் தர்மம். அப்ப அவன்கிட்ட இருக்கிறது எவ்வளவு மிச்சமா இருக்கிறது, 5 பேர் வீட்டுல இருந்தா 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும், கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லாத. உன்னால முடிஞ்சது 3 பேரா, 3 பேருக்கு நீ கொடு, 5 பேருக்கு கொடுக்க முடியல மொத்தமா கொடுக்காம. இப்படி எத்தனைய சட்டங்கள் இந்த ஒரே ஒரு ஹதீஸுக்குள்ளே ஏராளமான செய்திகள் அடங்கிக் கொள்கின்றன என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்கிறதே, அதுல ஒரு சொல்லில் எல்லா காலத்திலும் பொருந்துமாறு பல சட்டங்கள் இருக்கிறது. அப்படி கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம் பதில் சொல்ல முடியும், இல்லையானா சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் இமாம்களுடைய காலத்தில் இல்லாத பல பிரச்சனைகள் இங்கே வந்திருக்கிறது. சந்திர மண்டலத்துக்கு போறேன்னு சொன்னா அங்க போய் கிபிலாவை முன்னோக்க வேண்டிய, எப்படி முன்னோக்குவது, நேரங்களை எப்படி அவன் கணித்துக் கொள்வது, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வரும்போது அதற்கு தீர்வு மதுஹப் நூல்கள்ல போய் பார்க்க முடியாது. குளோனிங் என்று சொல்லி புதுசா ஒரு குழந்தை என்ன செய்ய உருவாக்குறான், இந்த குழந்தையை குளோனிங் என்று சொல்லக்கூடிய குழந்தையை உருவாக்கலாமா, உருவாக்க கூடாது, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்ற பிரச்சனை ஏற்பட்டால் மதுஹப் நூல்கள்ல போய் நீங்க பார்க்க முடியாது, எங்கேயும் இருக்காது. ஏன்னா இப்ப புதுசாக பிரச்சனைகள், வியாபாரம், எல்எம்எல் வியாபாரம், என்ன நம்ம புதுசா வியாபாரத்தை கொண்டு வர்றான், மோசடி, காந்தப்படுத்த ஏமாற்றம் பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு புதியவர்கள் ஏமாற்றம் இருக்கிறான். நல்ல டெக்னிக்காக வேண்டிய வியாபார நுணுக்கங்கள் மூலமாக அறிவிக்கக்கூடியவன் இருக்கிறான். இது கூடுமா கூடாதா என்ற பிரச்சனைகள் எல்லாம் வருமானால் அங்க போய் மதுஹப் நூல்ல போய் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா வளர்ச்சிகள் அடைய அடைய அதில் ஏராளமான புதிய சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கு எங்க போய் தீர்வு காணுவது, ஹதீஸில் தீர்வு காண முடியும்.
ஹதீஸ்களை நீங்கள் ஆய்வு செய்வீர்களேயானால் இவைகளுக்குரிய ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்டை, நுணுக்கமான ஒரு கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது ஒன்று வைத்திருப்பார்கள். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், என்னுடைய வார்த்தை சின்னதாக இருந்தாலும் அதுல ஏராளமான சட்டங்கள் இருக்கும். அப்ப நம்ம தான் ஆய்வு செய்ய வேண்டும். நம்ம ஆய்வு செய்கின்ற போதுதான் நமக்கு கண்டிப்பாக இந்த புதிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வழங்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப தெளிவாகவும் சொன்னார். நபிகள் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். விவரம் மிக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொன்னார்கள், நீங்கள் ஆய்வு செய்யலாம். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது 7352. இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஹகமல் ஹாகிமு ஃபஜித்தஹத. ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவன், ஒரு சட்டத்தை சொல்லக்கூடியவன் ஆய்வு செய்கிறார். சும்மா அசாப, அந்த ஆய்வில் நேரடியான ஹதீஸில் அதிலிருந்து ஒரு சட்டத்தில், ஒரு ஹதீஸில் இருந்து, ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து விளங்கிதான் ஒரு சட்டம் சொல்ல வேண்டியிருக்கு. அவன் ஆய்வு செய்து பார்க்கிறார், அதிலே ஒரு சட்டத்தை சொல்கிறார். அது சரியானதாக இருக்குமானால் அவனுக்கு 2 கூலி, ஃபலஹு அஜ்ரான். அதே போன்று ஆய்வு செய்கிறான், வைதா ஹகம ஃபஜித்தஹத சும்மா அக்தா ஃபலஹு அஜ்ருன். ஒருத்தன் ஆய்வு செய்து அதில் தப்பாக சொல்லிவிட்டானால் அவனுக்கு 1 கூலி இருக்கிறது. எவ்வளவு தெளிவான வாசகம் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ ஆய்வு செய்து சரியான கருத்தை நீ பெற்றுவிட்டால் உனக்கு 2 கூலி. அது உண்மையிலேயே தப்பாக இருந்து விடுமானால் உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு 1 கூலியும் உண்டு. ஏன்? ஆய்வு செய்தா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நன்றாக படித்து பார்த்தா இல்லையா? குர்ஆனை நன்றாக ஆய்வு செய்தா இல்லையா? அதற்கு 1 கூலியை அல்லாஹ் தருகிறான். நபிகள் பெருமானார் அவர்களுடைய மிக தெளிவான சான்று இது. 4 இமாம்களுக்கு மட்டும் சொல்லவே. இந்த ஆய்வு செய்யக்கூடிய உரிமையை 4 இமாம்களோடு முடிந்து விட்டது, அவருடைய மாணவர்களோடு முடிந்து விட்டது, அந்த காலத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகெல்லாம் இந்த ஹதீஸ் செல்லாது என்று சொல்லவில்லை. இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆய்வு செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம். இதற்கு இமாம்களுடைய காலத்தில் அவர்கள் செய்த ஆய்வுகளை உங்களுக்கு நிறைய சான்றுகளை நான் உங்களுக்கு தருகிறேன். எப்படி ஒருவர் சொன்னதை ஒருவர் மறுத்து, இவர் ஒரு ஆய்வு செய்வார், இவர் ஒரு சட்டத்தை சொல்வார், அதற்கு பிறகு அவருடைய மாணவர் அவர் ஆய்வு செஞ்சு இது செஞ்ச தப்பு என்று சொன்ன சான்றுகள் மதுஹபு நூல்களில் நிறைந்து காணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இமாம்களுடைய காலம், அதற்கு பிறகு உள்ள காலம், அதற்கு பிறகு உள்ள காலம், அத்தனை காலங்களிலேயும் ஆய்வு செய்திருக்கிறார் என்பதற்கு நான் நிறைய சான்றுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல முதலாவதாக கன்சு ரகாயிக் என்று சொல்லக்கூடிய ஹனஃபி மதுஹபினுடைய நூல் பாடத்திட்டங்களில் இது வைக்கப்பட்டிருக்கிறது, பாடம் நடத்தப்படுகிறது. இது மதரசாக்கள் உள்ள ஒரு நூல். இதுல எழுதப்பட்டிருக்கிறது, கால அபு ஹனீஃபா லா யஜூசுல் மஸஹு அலைஹி. அந்த பூட்ஸ்ல மஸஹ் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வருது. அப்ப அபு ஹனீஃபா சொல்றாரு, பூட்ஸ் மேல என்ன செய்யக்கூடாது? மஸஹ் செய்யக்கூடாது. லி அன்னல் மஅமூர பிஹி கஸ்லுர் ரிஜ்லைனி வ அதல அன்ஹு ஃபில் குஃபி லிமா ரவைனா. நமக்கு கட்டளையிடப்பட்டது என்னன்னு சொன்னா கால கழுவணும்னு கட்டளையிடப்பட்டிருக்கு. அதற்கு பகரமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா கால் உரை, அதுக்கு மேல மஸஹ் செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. இது பூட்ஸ் என்ன கிடையாது, அதுல என்ன செய்ய வராது. வலைசல் ஜௌரபு ஃபீ மானா. இது சாக்ஸ், இதுல இந்த கருத்துல என்ன செய்யாது, இது வராது. எனவே ஒரு பூட்ஸ் போட்டிருந்தால் என்ன செய்யக்கூடாது, அவர் மஸஹ் செய்யக்கூடாது. மேல மஸஹ் கலட்டிட்டு கால கழுவத்தான் செய்யணும். இது இமாம் அபு ஹனீஃபா ஹனஃபி மதுஹபினுடைய மூத்த தலைவராக கருதப்படக்கூடிய, மிக உயர்ந்தவராக கருதப்படக்கூடிய கருத்து. அடுத்த நூல்ல வலகுமா அபு ஹனீஃபாவினுடைய 2 மாணவர்கள் அபு யூசுப் முஹம்மத், இவங்க இருவர்களும் என்ன சொல்கிறார்கள், கூடும், என்ன செய்யலாம், இந்த பூட்ஸுக்கு மேல நம்ம செய்யலாம். ஏன்? மாருவிய அன்னஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ அலல் ரபைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பூட்ஸுக்கு மேலையும் மஸஹ் செய்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதினால் செய்யலாம். அபு ஹனீஃபா ஒரு ஆய்வு செய்கிறார், அவரு கூடாது. யார்? பெரிய இருக்கிறதுலே பெரிய தலைவர், அவங்க மாணவர்கள் தான் 2 பேரு. இந்த 2 மாணவர்களும் சொல்கிறார்கள் இமாம் அபு ஹனீஃபா சொன்னது தப்பு, அது ஏத்துக்கிறவர். இமாமுடைய காலம், இமாம் அபு ஹனீஃபா அவருடைய காலம், அவர் ஹிஜ்ரி 80 பிறந்து 150 மரணம் அடைகிறார். 150க்கு பிறகு அந்த அதே வருடத்தில் ஷாஃபி இமாம் பிறக்கிறார்.
ஹிஜ்ரி 80 பிறந்த அந்த நூற்றாண்டு வாழ்ந்த அபூ ஹனீஃபா அவர்கள் ஒரு சட்டத்தை கூடாது என்று சொல்லும் போது அவர்கள் இரு மாணவர்களும் ஆய்வு செய்கிறார்கள். இப்படி சொல்றாங்களே ரைட்டா தப்பா? இல்ல தப்பு. அவங்க சொல்ல அபூ ஹனீஃபா சொன்னது தப்பு, நம்ம செய்யலாம். அதற்குரிய சான்றுகளை அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்ச பிறகு இந்த ரெண்டு சான்று அபூ ஹனீஃபா ஒரு கட்டத்துல கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த ரெண்டு சான்றுகளும் அவருக்கு போய் சேருதான். யுருவா ருஜு அபி ஹனீஃபா இலா கௌலிஹிமா கபல மௌத்திஹி பி ஸலாஸத்தி அய்யாம். அபூ ஹனீஃபா மூலமா இப்படியும் அறிவிக்கப்படுகிறது. எப்படி? அவர் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக அபு யூசுப் முகமதுடைய சொல்லுக்கு அவர் திரும்பி விட்டார். முன்னாடி அவர் சொல்றாரு கூடாது என்று. அதற்கடுத்து அவங்க 2 மாணவர்கள் கூடும், இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கு, நாங்க பார்த்த ஆய்வுல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதற்கடுத்ததாக என்ன செய்யற? அபூ ஹனீஃபாவே நான் சொன்ன சொல்லில் இருந்து வாபஸ் வாங்கி திரும்பவும் போய்விட்டார். எங்க மதுஹப் நூல்களிலேயே அவர்களுடைய இமாம்களை எதிர்த்து, அவருடைய தலைவரையே ஆசிரியரை எதிர்த்து மாற்று கருத்து சொல்லியிருக்க. இது ஆயிரக்கணக்கான ஹிதாயா என்ற நூல்ல நீங்க படிச்சு பாருங்க. மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். அபூ ஹனீஃபா சொன்னா உடனே அபு யூசுப் ஒண்ணு சொல்லுவார், முகமது ஒண்ணு சொல்லுவார், ஜுஃபர்ங்கிறவர் ஒண்ணு சொல்லுவார். இப்படி இல்லாத சட்டங்கள் இருக்காதுன்னு சொல்லலாம். அவ்வளவு சட்டங்கள் நிறைந்து காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததா இன்னொன்னு ஹிதாயாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஹிதாயா ரொம்ப உயர்வாக நிலையில் வைக்கப்படும் ஹனஃபி மதுஹப்ல இருக்கு. துருல் முக்தார் மாதிரி உள்ள ரொம்ப ஹை லெவல்ல வைக்கக்கூடிய நூல்ல ஒண்ணு ஹிதாயா. அதுல சொல்லப்படுகிறது அல் அஃலலு ஃபில் லைலி இந்த அபி யூசுப் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் மஸ்னா மஸ்னா. இரவு நேரத்தில் ஒருவன் உபரியான தொழுகையை தொழுகிறான்னா 2 தான் தொழுவணும். வஃபின் நஹாரி அர்பவுன் அர்பவுன். பகல் நேரத்தில் தொழுவா 4 தான். ஒரே சலாம்ல 4 ரக்காயத்தை ஒரே சலாத்துல முடிச்சிடணும். இரவு 2 முடிச்சு தான் என்ன செய்யணும்? முடிக்கணும். இந்த ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள் ஃபீஹிமா மஸ்னா மஸ்னா. பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும், பகல்லையும் 2 ரக்காயத்தோட சலாம் கொடுத்துரும். 4 ஒரே சலாம் 4 ரக்காயத்தை ஒரு சலாத்தோட 4 ரக்காயத்தை தொழக்கூடாது. இப்படி ஷாஃபி இமாம். அபு யூசுப் முகமது சொல்றாங்க இரவா இருந்தால் 2 ரக்காயத்துல 2 ரக்காயத்து சலாம் கொடுத்துரும், 4 சொல்லக்கூடாது. ஷாஃபி இமாம் சொல்றாங்க பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி என்ன செய்யும்? 2 தான். அடுத்தது அபு ஹனீஃபா என்ன சொல்கிறார்? இந்த அபி ஹனீஃபத்த ஃபீஹிமா அர்பவுன் அர்பவுன். பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி 4 தொழுவணும். 2 பிரிக்க கூடாது, சலாம் சொல்லக்கூடாது. பாருங்க 4 இமாம்கள்ல ஒரு ஆசிரியர் அவருடைய ஆசிரியருக்கு எதிராக 2 பேரும் மாற்றமா சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்னொரு இமாம் எப்ப வந்தவர்? ஷாஃபி இமாம். அபு ஹனீஃபா இறந்த வருடத்தில் பிறந்த இமாம் ஷாஃபி அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கிறாங்க, தப்பு. ஹதீஸில் இருக்கிறது ஸலாத்துல் லைலி வன்னஹாரி மஸ்னா மஸ்னா. பகலிலும் இரவிலும் தொழக்கூடிய தொழுகை 2 தொழ வேண்டும். நபிகள் பெருமானார் சொன்ன ஹதீஸ். இத ஷாஃபி இமாம் பார்த்துட்டு சொல்றாங்க பகலையும் சரி இரவுலையும் சரி இப்படித்தான். அபு யூசுஃபும் முகமதும் என்ன பார்க்கறாங்க? ஸலாத்துல் லைலிந்து மட்டும் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. மஸ்னா மஸ்னா இரவு தொழுகை 2 தொழ வேண்டும். இரவு மட்டும் தான் இருக்குது. அவர் ஆய்வு செஞ்சு பார்க்கறதுல இரவு என்ற ஹதீஸ் மட்டும் அவரை பார்த்துட்டு அவர் ஒரு சட்டத்தை சொன்னார். அபு ஹனீஃபா எதை பார்த்தார் தெரியல, எல்லாத்தையும் 4 சொல்லிட்டாரு. ஷாஃபி இமாம் பிந்திய காலத்தில் வருகிறார், அவர் ஆய்வு செய்து பார்க்கிறார், இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலையும் பகலையும் சொன்னதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. அதனால 2 பகலையும் சரி இரவுலையும் 2 தான். ஆய்வுகள் நாம் மட்டும் அல்ல, இமாம்களுடைய காலத்திலேயே அவர்களுடைய மாணவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மறுத்து சொல்லியிருக்கிறார்கள். நேரம் குறைவாக இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செய்கிறேன் சொல்லி காட்டுகிறேன். அடுத்ததா அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஹிதாயா என்ற நூல் நம்ம சொல்றோமா, இவர் பிறந்தது ஹிஜ்ரி 511, இறந்தது 593. இமாம்களுடைய காலத்துக்கெல்லாம் ஒரு 300-400 வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர் தான் ஹிதாயாவுடைய ஆசிரியர். அவர் ஆய்வு செய்கிறார். அவர் ஆய்வு செய்து இந்த அபு ஹனீஃபா இமாமுக்கு உள்ள சான்றுகள் எல்லாம் சொல்லி அவருக்கு ஷாஃபி இமாமுக்கு மாற்றமான கருத்துக்கள் என்று ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், வல் மஃப்ரூலு ஃபீ மஸஹிர் ராசி மிக்தாருன் நாசியா. தலைக்கு மசகு செய்யணும்னா எவ்வளவு செய்யணும்? நெத்தி அளவு தான் செய்யணும். அது என்னன்னா ஒரு ருபு ராஸ், தலையினுடைய 4இல் ஒரு பகுதி அதான் செய்யணும். ஏன் லிமா ரவல் முகீரத் இப்னு ஷுபா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா சுபாத்தத கௌமின் ஃபபால வல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தாங்க, சிறுநீர் கழிச்சாங்க. அவங்க தன்னுடைய நெற்றியில் என்ன செஞ்சாங்க? மசகு செய்தார்கள். தன்னுடைய காலுறைக்கு மசகு செய்தாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. வல் கிதாபு முஜ்மலுன். குர்ஆன் இருக்குது,
தலைக்கு மசகு செய்யுங்கள் தான் இருக்குது, தான் சொல்லுது, தலைக்கு மசகு செய்யுங்கள், எவ்வளவு என்று சொல்லவில்லை. அப்ப இந்த செய்தி என்ன இருக்கு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இது வஹுவ ஹுஜ்ஜத்துன் அல ஷாஃபி, இமாம் ஷாஃபிக்கு எதிரான ஆதாரம். ஷாஃபி சொன்னாரே, அவர் என்ன சொன்னாரு, இப்படி ஒரு முடி நிறைய பேர் ஷாஃபி இமாம் ஷாஃபியின் பேர்ல சொல்லப்படுது, இப்படி அப்படின்னு செஞ்சுட்டு போனா போதும். எந்த அளவுக்கு இப்படி மெதுவா இப்படி ஒரு முடி அப்படி தொட்டுட்டா என்ன செய்யும், போதுமானது. ஷாஃபி சொல்றாரு, நாங்க நாள்ல என்ன செய்யணும் ஒன்னும் என்று நாம் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அலா மாலிக், இமாம் மாலிக்கும் எதிரான ஆதாரம். அவர் என்ன சொல்றார், இஸ்திராத்தில் இஸ்திஆப், ஒட்டுமொத்தமாகவே என்ன செய்யணும், மசகு செய்ய வேண்டும் சொல்றார். இதற்கும் எதிரான ஆதாரம் இந்த செய்தி. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. யாரு இமாம்களுக்கு எதிராகவே ஹிதாயாக்காரர் அவர் மதுஹபுக்கு ஏற்று அவருடைய காலத்தில் ஆய்வு செய்து அதற்கு 2 செய்திகளை போட்டு இது ஷாஃபி இமாமுக்கு எதிரான ஆதாரம், இமாம் மாலிக் இமாமுக்கு எதிரான ஆதாரம் என்று சொல்லி இருக்கிறார். இது மாதிரி 1000 செய்திகளை என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். இது இருக்கட்டும். இது ஒரு மதுஹபில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மதுஹபுக்கு மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் அதே மதுஹப் ஷாஃபி மதுஹபில் இருக்கக்கூடியவர்களே ஷாஃபி மதுஹபில் இருக்கக்கூடிய சட்டத்தை, இமாம் ஷாஃபி சொன்ன சட்டத்தை தப்புன்னு சொல்லி இருக்கிறார். இமாம் ஷாஃபி 150 பிறக்கிறாங்க, 204 இறந்து போறாங்க. அவங்களுடைய காலம். அந்த காலத்துல அவங்களுடைய சகாக்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சலாத்துல் உஸ்தா, எல்லா தொழுகையும் பேணிக்கொள்ளுங்க, நடுத்தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், அசர் தொழுகை. ஆனா ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, சுபுஹ் தொழுகைன்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொல்ற இது பற்றி நவவி ஷரஹுன் நவவி சஹீஹ் முஸ்லிமுடைய விளக்கவுரைக்கு எழுதிய நவவி இமாமுடைய அந்த விளக்கவுரை நூல் இடம்பெற்றிருக்குது. காலல் மாவர்தி மின் அஸ்ஹாபினா ஹாதா மத்ஹபு ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் லிசிஹத்தில் அஹாதீஸி ஃபீஹி கால இன்னமா நஸ்ஸ அலா அன்னஹா அஸ்ஸுபுஹ். அவர் சொல்லுகிறார், ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய 996வது ஹதீஸ். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹந்தக் போர்க்களத்துல சலாத்துல் உஸ்தா என்று சொல்லக்கூடிய அசர் தொழுகையை தொழ விடாம நம்மளை தடுத்து விட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹே சலாத்துல் உஸ்தாங்கிறது சலாத்துல் அசர்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கு. இந்த ஹதீஸுக்கு விளக்கவரை சொல்லும் போது முஸ்லிமுக்கு தான் விளக்கவரை எழுதுறானாவோ இவன் அவர் கீழே சொல்லி காட்டுறாரு, இதுதான் சரியான கருத்து. ஏன்னா ஆதாரப்பூர்வமான செய்தி வந்துருச்சு. இதுதான் ஷாஃபி இமாமுடைய மதுஹபும். ஆனா ஷாஃபி இமாம் என்ன சொன்னார், சுபுஹு என்றுதான் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு என்ன செய்யல, இந்த ஹதீஸ் கிடைக்கல. இல்லை அன்னஹு லம் யப்லுகுல் அஹாதீஸு ஸஹீஹா ஃபில் அஸரி, அஸர் விஷயத்தில் இவருக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடைக்கல. கிடைக்காதனால என்ன சொல்லிட்டாரு, அது சுபுஹு தொழுகை தான் சொல்லிட்டாரு. யார் சொல்லுகிறார், ஷாஃபி இமாமினுடைய மாணவர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் சொல்லுகிறாங்க, ஷாஃபி இமாம் சொன்னது என்னவோ சலாத்துல் உஸ்தா நடுத்தொழுகை என்பது சுபுஹு என்று சொல்லிட்டு போயிட்டார். பின்னால் வந்தவர்கள் சஹீஹ் முஸ்லிமை எடுத்து பார்க்கிறார்கள். இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னா, இமாம் ஷாஃபி இறக்குறாங்களே 204, அப்பதான் சஹீஹ் முஸ்லிமுடைய இமாம் இருக்கிறாங்களே முஸ்லிம் இமாம் பிறக்கிறாங்க. 150ல அவங்க ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க, 200 ஹிஜ்ரி 204ல இறக்குறாங்க. அதே நாள்ல தான் முஸ்லிம் இமாமும் பிறக்கிறாங்க. அந்த முஸ்லிம் என்ற நூல் அதுக்கு பிறகு அவங்க தொகுத்தாங்க. அந்த நூலுல பார்க்கிறாங்க, ஷாஃபி இமாமை பின்பற்றிய அந்த சஹாக்கள் பார்க்கிறாங்க, சலாத்துல் உஸ்தாங்கிறது நடுத்தொழுகைன்னு அஸ்ஸர்னு ரொம்ப ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கும் போது இமாம் ஷாமி சொல்ல ஏத்துக்கிற கூடாது. இவங்க ஆய்வு
ஷாஃபி மதுஹபை பின்பற்றியவர்களை ஆய்வு செய்து இது தவறு என்று சொல்றாங்க. அடுத்த அல் மஜ்மு என்று இன்னொரு நூல் இருக்கு, நவவி இமாம் அவர்களுடைய நூல். அது ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. மசாலத்தின் குல்லு மசாலத்தின் ஃபீஹா கௌலானில் ஷாஃபி. ஒவ்வொரு மசாலாக்களையும் ஷாஃபி இமாமுக்கு 2 கவுல் இருக்கு. சில மசாலாக்கள்ல சில சட்டத்திட்டங்கள்ல ஷாஃபி இமாமுக்கு 2. அதுல என்ன கதீமுன் வ ஜதீதுன், பழைய சொல் புதிய சொல். ஷாஃபி இமாமே ஆய்வு செஞ்சிருக்க. முதல்ல ஒன்னு பார்க்கிறாரு, ஒரு சட்டத்தை சொல்றாரு. பின்னால பார்த்தா ஒருவர் இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, டக்குன்னு மாத்தி புதுசா சொல்லுவாரு. அந்த சட்டம் கிடையாது, இந்த சட்டம் தான். அவரே ஆய்வு செய்ய உடனே மாறுறாரு. நம்மளையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, நேத்து ஒரு சட்டம் சொல்றான், இன்னைக்கு என்ன மாறிட்டான். மாறினா என்ன, இமாம்கள் மாறலையா? இதுக்கு முன்னாடி அபு ஹனீஃபா என்ன செஞ்சாரு, பூட்ஸுக்கு மேல செய்யக்கூடாதுன்றாரு முதல்ல. அப்புறம் அவங்க மாணவர்கள் 2 பேர் சொன்ன உடனே மாத்திக்கிட்டாரா இல்லையா? இமாம்கள்ட்ட 1000 சட்டங்களை இப்படி சொல்லலாம். எத்தனை சட்டங்கள் மாறி இருக்கிறோம். நம்ம மட்டும் சொன்னா வானத்துக்கு பூமி குதிப்பாங்க. ஓ புத்தகத்தை எடுத்து பாரு, இமாமுடைய இல்ல ஆயிரக்கணக்கான, நம்மளாவது எண்ணி பார்த்தா ஒரு 50 சட்டங்களை சொல்லியிருப்போம். கண்டிப்பா மனிதன் என்று சொன்னால் தவறு வரத்தான் செய்யும். தவறு வரும்போது ஒத்துக்கொள்வதுதான் சரியான முறை. அந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பத்தில் தப்பா சொல்லியிருப்போம், பிறகு திருத்திருப்போம். இதை பார்த்தீர்களா, நேத்து அப்படி சொன்னார்கள், இன்னைக்கு சொன்னார்கள், அதற்கு பிறகு மாற்றி விடுவார்கள். ஏன் ஷாஃபி இமாம் சொல்லவனே அன்னைக்கு சொல்லலையா? அபு ஹனீஃபா இமாம் சொல்லலையா? அபு யூசுப் இமாம் சொல்லலையா? எல்லா இமாம்களும் முன்னாடி ஒரு கருத்து பின்னாடி ஒரு கருத்து பல கருத்துக்கு மாறி இருக்கிறார். அந்த அடிப்படையில் ஷாஃபி இமாமுக்கு தெளிவாக கதீம் ஜதீத், முன்னால் உள்ள சொல் பின்னால் உள்ள சொல். அப்புறம் அதுக்கு என்ன சொல்றாரு, அது கீழே பல் ஜதீது ஹுவ ஸஹீஹ் வ அலைஹில் அமல். இந்த புதுசா சொன்னாரே, முன்னாருக்கு பிறகு பிந்தி காலத்துல சொன்னாரே, அதுதான் ஆதாரபூர்வமானது, அதன்படிதான் அமலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னல் கதீம மரஞ்சூன் அன்ஹு, அது பழைய சொல்லு பூரா நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு. விஸ்தஸ்னா ஜமாஅத்தும் மின் அஸ்ஹாபினா, நம்முடைய சஹாக்களில் ஒரு கூட்டத்தினர்கள் இதுல விதிவிலக்கு கொடுக்கிறார்கள். யாரு? ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய நம்முடைய சஹாக்கள்ல இந்த சட்டம் இருக்கிற, இதுல சில விஷயங்கள்ல விதிவிலக்கு கொடுக்கணும். எதுல? பழைய சொல் நிராகரிக்கப்பட வேண்டும், புதிய சொல்லுதான் ஷாஃபி இமாமுடைய சொல்லு, அதன்படிதான் சட்டத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதில் கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு பெரும் கூட்டமே இதுல விதிவிலக்கு கொடுக்குது. எப்படி? நஹ்வ 20 மஸஅலத்தன் அவ் அக்ஸர, 20 அதுக்கு மேற்பட்ட அளவு, 20 அதற்கு மேற்பட்ட பல சட்டங்கள்ல விதிவிலக்கு சொல்றாங்க. காலு அவர்கள் சொல்கிறார்கள், யுஃப்தா ஃபீஹா பில் கதீமி, அதுல பழைய சொல்லி இமாம் சொன்னாங்களே அதன்படிதான் ஃபத்வா கொடுக்கப்பட வேண்டும். ஷாஃபி இமாம் முன்னாடி சொல்லிட்டு ஒரு சட்டத்தை சொல்லிட்டு பின்னாடி மாத்திட்டாரு. அப்போ பின்னால் வந்த ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இதுல ஷாஃபி இமாம் முன்னாடி சொன்னதான் நேரம் சரியானது, புதுசா மாத்தினாத அது தப்பு, பழைய சொல்லின் அடிப்படையில் தான் ஃபத்வா கொடுக்க வேண்டும். யார் ஆய்வு செய்கிறார்? ஷாஃபி மதுஹபில் இருக்கக்கூடியவர்களே பின்னால் வந்த பிறகு ஷாஃபி இமாமுடைய 2 சொல்லிலே ஷாஃபி இமாம் இதான் ரைட்னு சொல்லும்போது தப்பு, நீங்க முன்னாடி சொன்னது அதுதான் சரி, இப்படித்தான் ஃபத்வா கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாம் மஜ்மு என்ற நூலில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இமாம் மாலிக் அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய ஷாஃபி இதை சொல்லிட்டு அடுத்த மாலிக், ஷாஃபி இமாம் தொடர்பாக இன்னொரு செய்தி, சுத்ரா தொடர்பான ஒன்று. சுத்ராவாக என்ன தொழுவும் போது ஒரு முன்னால் ஒரு மறைப்பு வைக்கணும். அது என்ன வைக்கல, எதை வேணாலும் வச்சுக்கலாம். கால்நடைகளை வைக்கலாமான்னு சொன்னா ஷாஃபி இமாம் கால்நடைகளை வைக்க கூடாதுங்கிறார். அப்போ இவர் சொல்லி காட்டுகிறார், நம்ம நவவி இமாம் அவர்கள் மஜ்மு என்ற அந்த நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள், அம்மத்தாபத்து ஃபஃபி ஸஹீஹைன் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுரிலு ராஹிலத்தஹு வ யுஸல்லி இலைஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தை குறுக்கால் நிறுத்தி வைத்து அதை முன்னோக்கி தொழுவார்கள். சஹீஹ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. லஅல்ல ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் லம் யப்லுஹு ஹாதல் ஹதீஸ், ஷாஃபி இமாமுக்கு என்ன செய்யாது, இந்த செய்தி எட்டி இருக்காது, அதனால இப்படி சொல்லவில்லை. வஹுவ ஹதீஸுன் ஸஹீஹுன், இது ஆதாரபூர்வமான செய்தி. எனவே லா முஆரில லஹு, இது ஷாஃபி இமாமுக்கு மாற்றம் இல்லை. காரணம் என்ன? ஷாஃபி இமாம் சொல்லியிருக்க அவுசானா ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் பி அன்னஹு இதா ஸஹல் ஹதீஸ் வஹுவ மத்ஹபி, ஷாஃபி இமாம் முன்னாடி எங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க, வசியத் செஞ்சிருக்கிறாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்தா என்ன செய்யணும், நீங்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு ஷாஃபி இமாம் சொன்னாங்க அந்த சட்டம் தப்பு, சுத்ராவாக கால்நடைகளை வைத்துக் கொள்ளலாம் என்று ஹிஜ்ரி 600 வாழ்ந்த
இமாம் நவவி அவர்கள் ஷாஃபி இமாமுடைய சொல்லு தப்பு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறார். அதே மாதிரி மாலிக் இமாம் என்ன சொல்லி காட்டியிருக்கிறாங்க, ஃபத்தாவா இப்னு தைமியாவில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்றாங்க. நம்ம பெருநாள் தர்மம் கொடுக்கறோம்னா ஒரு சா கொடுக்கணும். ஒரு சாங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஷாஃபிக்கு ஒரு அளவு, ஹனபிக்கு ஒரு அளவு. ஷாஃபினா ஏறத்தாழ 2.5 கிலோ வரும், ஹனபினா 1/600 கிராம், ரொம்ப குறைஞ்சு போயிடும். இது ஏன் இந்த சிக்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சாங்கிறது ஒரு முகத்தல் அளவை. இது மதீனாவுல ஒன்னு இருந்துச்சு, மற்ற பகுதி அரபு நாட்டுல மற்ற பகுதியில ஒரு அளவு இருந்துச்சு. இங்கே நான் பார்க்கலாம் படின்னு சொல்லுவாங்க, இங்க ஒரு படி இருக்கும், ராமநாதபுரத்துல ஒரு படி, இன்னொரு இடத்துல ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அந்த மாதிரி அங்க சா என்ற அந்த முகத்தல் அளவு உள்ள அந்த படி இருக்குது, அது ஒவ்வொரு ஈராக் பகுதியில ஒன்னு இருந்துச்சு. இவர் பிறந்தது அபு ஹனீஃபா அவர்கள் வாழ்ந்த பகுதி வந்து பக்தாத், கூஃபாவுல தான் என்ன செஞ்சாரு, பிறந்தார். அந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறார். இமாம் மாலிக் பிறந்தது எங்க பிறந்திருக்காங்கன்னா, அவங்க மதீனாவுல பிறந்திருக்காங்க. ஷாஃபி இமாம் வந்து ஷாம் தேசத்துல சிரியாவுல பிறந்தாங்க. 2 வயசுலயே மக்காவுல வந்து அங்க தங்கிட்டாங்க. அஹமது இப்னு ஹம்பல் அவர்களும் பகதாதுல தான் என்ன செஞ்சிருக்காங்க, பிறந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் அந்த பகுதியில இருந்தனால அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய கருத்து, அபு யூசுஃபுடைய கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு சாங்கிறது என்ன சொன்னா ஏறத்தாழ 5.25 ராத்தல், இதுதான் ஒரு சான்னு சொல்றாங்க. ஆனா மதீனாவுல் பகுதியில் எடுத்து பார்த்தோம்னா 8 ராத்தல், 8 ராத்தல்ங்கிறது தான் ஒரு சா. அப்ப இந்த நேரத்தில் அங்க அபு யூசுப் அவர்கள் மதீனாவில் இருந்த மாலிக் இமாம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. அங்க சந்திக்க வரும்போது இந்த சாயினுடைய அளவு, முத்துடைய அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உடனே என்ன செஞ்சாங்க, இமாம் மாலிக் இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை வரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மின் ஐனலக்க ஹாதஸ் சா, நீங்க வச்சிருக்கல அவங்களுடைய அந்த அவங்களுடைய சா எத்தனைடா 8 ராத்தல், அங்க 5.25 தான், ஏறத்தாழ 5.25 5.5 கிட்ட வருது, குறைவா வருது. அப்ப இந்த சா முறையை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல கூட்டங்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து வந்து சொல்றாங்க, கேட்கிறாங்க. கேட்கும் போது அவர்கள் சொல்றாங்க, ஹத்தசனி அபி அன் அபிஹி அன்னஹு கான யத்தி பிஹி சதகத்தல் ஃபித்ரி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இந்த சா இருக்கு, இது என்ன தெரியுமா, இது என்னுடைய தந்தை எனக்கு அறிவித்தார், இந்த அளவுதான். என்னுடைய தந்தைக்கு அவருடைய தந்தை அறிவித்தார். இப்படியே சொல்லி சொல்லி இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சனதோடு அத்தனை பேரும் சொல்றாங்க. இன்னொருவர் பொம்பளை சொல்றாங்க, ஹத்தசத்னி உம்மி அன் உம்மிஹா, அவங்க சொல்றாங்க என்னுடைய தாய் அறிவிச்சா, அவங்க என்னுடைய தாய்க்கு அவங்களுடைய தாய் அறிவிச்சாங்க. அவங்க கடைசி வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்போ கேட்டதுக்கு பிறகு அப்ப மாலிக் இமாம் சொல்றாங்க, அபி யூசுப்ல அத்தரா ஹாவுலா யக்திபூன், இவங்க எல்லாம் பொய் சொல்லுகிறார்கள் என்று அபு யூசுப் அவர்களை நீங்கள் எண்ணுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அபு யூசுப் அவர்கள் சொல்லுவா, வல்லாஹி மா யக்தி ஹாவுலாய், இந்த மக்கள் பொய் சொல்லி இருப்பார்கள் என்று நான் என்ன செய்யவில்லை, எண்ணவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபு யூசுப் சொல்லி காட்டுகிறார்கள். மாலிக் சொல்றாங்க, அது ரஜாத்து இலா கௌலிக்க யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லா மாலிக் அவர்களே, உங்களுடைய சொல்லின் பக்கம் நான் திரும்பிட்டேன். நீங்க சொன்னீங்களே 8 ராத்தல், அதன் பக்கம் நான் திரும்பி விட்டேன். வலவுரா சாஹிபி, என்னுடைய தோழர் யாரு அபு ஹனீஃபா இதை பார்த்திருந்தால், மாராயித்து, நான் கண்டதை அவர் கண்டிருந்தார், உடனே என்ன செய்வாள், ரஜா கமா ரஜாத்து, நான் எப்படி உங்க கருத்துக்கு வந்தேனோ அதே கருத்தின் பக்கம் என்ன செய்திருப்பார், திரும்பி இருப்பார் என்று இமாம் மாலிக் அவர்களிடத்திலே அபு யூசுப் அவர்கள் சொல்லி காட்டுறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஒரு சாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு சட்டத்துல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த சாங்கிற அளவு என்னங்கிறதுக்கு மிகப்பெரிய இமாமாக இருந்த அபு யூசுப் அவர்களுக்கு தெரியல. யாருக்கு தெரிஞ்சிருச்சு, மாலிக் இமாமுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து வரிசை அதிசயம் சனதோடு அடிக்கிறாங்க. அபு யூசுப் திரு முடிச்சிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியல, மிகப்பெரிய இமாமுக்கு தெரியல, சாதாரண அங்க மாலிக் இமாம்கிட்ட இருந்த அந்த பகுதியில் இருந்த எல்லா மக்களும் ஒரு கூட்டமே வந்து அத்தனை கூட்டம் சனதோட இதுதான் சும்மா நம்ம சொல்லுமே 2.5 கிலோங்கிறது தான் சரியானது அப்படின்னு படித்தோட தான் காட்டுறாங்க. அப்ப அவருக்கு தெரியாமல் போயிருக்கு. இப்படி பல சட்டங்கள் பல இமாம்களுக்கு தெரியாமல் போன காரணத்தினால்தான் பின்னால் வந்த இமாம்கள் எல்லாம் இவங்க இதை ஆய்வு செய்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை மறுத்திருக்கிறாங்க. அதற்கு இமாம் புகாரி அவருடைய சான்று சொன்ன ஹிஜ்ரி 194 பிறந்து 256 மரணிக்கிறாங்க. இவங்க வந்து இமாம் காலத்துக்கு பிந்தி வர்றாங்க. புகாரி என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தொகுப்பை தந்தவங்க. அவங்க இதுல ஒரு விஷயம் வருது பாருங்க. புகாரியில 380வது ஹதீஸுக்கு மேல ஒரு பாடம் போட்டிருக்கிறாங்க.
பாபு சலாத்தி அலல் ஹசீர் ஃபஸல்லா ஜாபிர் இப்னு அப்துல்லா வ அபூ சயீத் ஃபி ஸஃபீனா காயிமன் வகால அல் ஹஸன் காயிமன் மாலம் தசுக்கு அலா அஸ்ஹாபிக ததுரு மாஹு இல்லா ஃபகாயிதன். எனது பாயில் என்ன செய்யறது? தொழுவது. அதற்கு அடுத்து என்னன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா, அபூ சயீத் இவர்கள் எல்லாம் கப்பலில் நின்று கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தொழுது இருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை புகாரி இமாம் ஏன் பாடமாக இட்டார்? இதிலிருந்து அவர் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியினுடைய மிகச்சிறந்த விரிவுரை நூலின் கீழ் எழுதப்படுகிறது. அஷாரல் புகாரி இலா ஹிலாஃபி அபி ஹனீஃபா ஃபி தஜ்வீஸி அஸ்ஸலாத் ஃபி ஸஃபீனா காயிதன் மஅல் குத்ரத்தி அலல் கியாம். அபூ ஹனீஃபாவுடைய சட்டத்திற்கு மாற்றமான ஒரு கருத்தை சுட்டிக்காட்ட இமாம் புகாரி விரும்பினார். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அவர் எப்ப பிறந்தவர்? அவர் அபூ ஹனீஃபா பிறந்து ஹிஜ்ரி 80, 150 இறங்குறார். இவர் யாருண்டா? இவர் 194 பிறந்து 256 இறக்குற புகாரி இமாம். பிந்திய காலத்துல வர்றாங்க, ஆய்வு செய்யறாங்கன்னு சொல்றேன். ஒரே காலத்துல அப்படியே முடிச்சிடல, ஒரு காலங்கள் போக அவருடைய மாணவர்கள் ஆய்வு செய்தால் தப்புன்னு சொல்ல, அதற்கு பிறகு ஹதீசுகளை வல்லுநர்கள் வந்து என்ன சொல்ற, நல்ல நிற்பதற்கு சக்தி இருக்கும் போது கப்பலில் அமர்ந்து தொழுகிறான்னு அபூ ஹனீஃபா சொல்றாங்க. அது தப்பு என்பதை சுட்டி காட்டுவதற்குத்தான் இமாம் புகாரி அவர்கள் இந்த தலைப்பை போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திருமதி இமாம், அவங்க ஹிஜ்ரி 209 பிறந்து 270 மரணிக்கிறாங்க. இமாம்களுக்கு அடுத்த காலத்தில் வர்றாங்க. அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்க? திருமதியில 512வது செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய கீழே அப்படியே படிச்சு ஃபுல்லா கீழே படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. வகால நுஅமான் அபூ ஹனீஃபா லா துஸல்லி ஸலாத்தல் இஸ்திஸ்கா வலா அம்ருஹும் பித்தஹ்வீலி ரிதா வலாக்கின் யதுன் வ யர்ஜிஊன் பிஜும்லத்திஹிம் قال அபூ ஈசா خالف السنة. அபூ ஹனீஃபாவுடைய ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, மலைக்கு என்று தொழுகை கிடையாது, அதுல ஆடையை பரட்டி போடுவது என்பதும் கிடையாது. என்ன செய்யணும்? தொழதான் வேண்டும் என்று சொல்றாரு. இது அபூ யூசுப் சொல்றாங்க. ஹதீஸை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை தொழுகைக்காக 2 ரக்காத் தொழுதாங்க. போன அந்த ஹதீஸை போட்டு விட்டு அபூ ஹனீஃபா சொல்கிறார் தொழுகை எல்லாம் கிடையாது, ஆடையில மாத்தி போடுவதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு காலஃபஸ் சுன்னா, நபி வழிக்கு மாற்றமாக நடந்து விட்டார். யாரு? அபூ ஹனீஃபா இமாம் மாற்றமாக நடந்ததாக அதற்கு பிந்திய காலத்தில் வந்த இமாம் திருமதி அவர்கள் தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படி தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் என்ன? நபிகள் பெருமானார் சொன்ன ஆய்வு செய்யி, பெரிய சட்ட திட்டங்களை சொன்னார்களே, அவர்களை விட பின்னால் வந்தவர்கள் மிக விவரம் மிக்கவர்களாக இருக்கலாம். அவருக்கு புரியாத பல சட்டங்கள் உங்களுக்கு புரியலாம், அவர்களுக்கு கிடைக்காத பல சட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் தான் இமாம் திருமதி அவர்கள் இது தப்புன்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்னொன்னு, இப்னு அபி ஷைபா, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்று பெரிய ஒரு தொகுப்பு இருக்கிற, இவ்வளவு வால்யூம் இருக்கும், நீங்க பார்க்கலாம். பம்பையில தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிண்டி தாரு சலஃபியாங்கிறவங்க அச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் ஒரு 450 ஹதீஸ் கிட்ட போடுறார். அந்த இதுல பல தலைப்புகள் கொண்டு வர்றாரு.
இப்னு அபி ஷைபா அவர் எப்ப பிறந்தாருன்னா ஹிஜ்ரி 159 பிறந்து 235 இறந்து போறார். இவர் இமாம்களுக்கு அபு ஹனீஃபாவுக்கு பின்னால் வந்தவர். அவருக்கு 50 இறந்து ஒரு 9 வருஷம் பிறகுதான் இப்னு அபி ஷைபா அவர்கள் என்ன செய்யறாங்க, பிறக்கிறாங்க. அவங்க ஒரு நூலை தொகுத்து இருக்கிறாங்க. அந்த நூல்ல பல தொழுகை, நோன்பு, ஜக்காத்துன்னு போட்ட மாதிரி ஒரு தலைப்பு போட்டுக்கா, கிதாபுர் ரத்தி அலா அபி ஹனீஃபா ஆதாமா காலஃப பிஹி அபு ஹனீஃபா அஸ்ரா அல்லதி ஜாஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வந்த செய்திகளில் அபு ஹனீஃபா அவர்கள் மாற்றம் செய்த சட்டங்கள். சுமார் 400க்கும் மேற்பட்ட செய்திகளை அதில் கொண்டு வருகிறார். யார்? இப்னு அபி ஷைபா அவர்கள் ஒரு தலைப்பை கொடுக்கிறார். அந்த தலைப்பு என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு செய்தி வர அந்த செய்திக்கு மாற்றமாக அபு ஹனீஃபா செய்த சட்டங்கள் ஹதீஸ போட்டு இதற்கு மாற்றமாக அபு ஹனீஃபா சொல்லி இருக்கிறார். யார்? இப்னு அபி ஷைபா அவர்கள் நூல் எழுதி இருக்கிறார். ஆய்வு செய்யக்கூடாது, அதெல்லாம் அவர்களோட காலத்தில் முடிஞ்சு விட்டது, இமாம்களை குறை சொல்லக்கூடாது, அவர்கள் சொன்ன சட்டங்கள் தப்பு என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். நாங்க சொல்லவில்லை, எங்களுக்கெல்லாம் முன்னோடிகள் அந்த இமாம்கள் தான். அந்த இமாம்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அபு ஹனீஃபா அவர்களுடைய இதுல ஏராளமான சட்ட ஓட்டைகள் இருக்கிறன, அப்படிப்பட்டவைகள் தான் என்று சொல்லி அடுக்கிறார். அதுக்கடுத்த காலம் நிறைய சொல்லலாம், நேரம் குடிஞ்செல்லாம் சுருக்கத்தை முடிக்கிறேன். பைஹக்கி இமாம் சுனல் பைஹக்கின்னு பார்க்கலாம். அவர் ஹிஜ்ரி 384 பிறக்கிறார், 458 இறக்கிறார். இருக்கா? 88 என்ன செய்யறார், பிறக்கிறார். இந்த பைஹக்கி இமாம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, ஷாஃபி இமாம் காவி உடையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. காவி உடையை என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். ஆனா ஹதீஸ்ல தெளிவாக சஹீஹ் முஸ்லிமில 3872வது செய்தியில் என்ன பட்டிருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவி உடையை தடை செஞ்சிருக்கிறாங்க. இது காவிர்கள் மாற்று மதத்தவர்களுடைய உடை, நீ அடையக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஷாஃபி இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இது கூடும் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அது தவறு. பைஹக்கி இமாம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது ஷரஹுன் நவவி, இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய முஸ்லிமுடைய சரகில் இந்த முஸ்லிமுடைய இந்த ஹதீஸின் கீழே பைஹக்கியினுடைய செய்தியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அடுத்த இறுதியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லாதனால. இந்த ஆய்வை நம்மெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும், ஹதீஸ்களை நாம் படிக்க வேண்டும், அதன்படிதான் சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு தெளிவான ஒரே ஒரு சான்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அதோடு மாலிக் இமாமும் சேர்த்துக்கிறோம். ஷாஃபி இமாம் அவர்கள் முக்தசருல் முஅம்மல் அபு ஷாமா அவர்கள் தொகுத்த ஒரு நூல். அந்த நூல்ல ஷாஃபி இமாம் சொன்ன ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லஃப்து ஹாதிஹில் கிதாப் வலம் ஆலு ஜுஹதன். நான் இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறேன், இதுல ஆய்வு செய்வதில் எந்த குறையும் நான் வைக்கல. நல்ல ஆய்வு செய்து இந்த நூல்களை நான் தொகுத்திருக்கிறேன். அவர் நீளம் இருக்குது, சாலாண்டு இருக்குது, முஸ்னது ஷாஃபின்னு இருக்குது, பல நூல்களை ஷாஃபி இமாம் தொகுத்திருக்கிறாங்க. அப்ப நான் பல நூல்களை தொகுத்திருக்கிறேன், அதுக்கு ரொம்ப நான் சிரமப்பட்ட, குறைய வைக்கல, அந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனவே அதில் என்ன சொல்லப்பட்டு அத்தனை அப்படியே பிடித்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல. இமாம் ஷாஃபி அவர்கள் எவ்வளவு தெளிவான ஒரு சான்றை, ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்றாங்கன்னா, லா புத்த அயுஜத ஃபீஹா அல் ஹத. இந்த புத்தகத்தில் தவறு இருப்பது, பெற்றுக்கொள்ளப்படுவது கட்டாயமாகும். ரொம்பலாம் முயற்சி செய்து என் முயற்சியில் எந்த குறையும் இல்லாமல் தொகுத்தேனே இந்த நூல், இதுல கண்டிப்பாக தவறு இருக்க வேண்டும். லா புத்த அவசியமாக இருக்க பெறப்படும், தவறுகள் பெறப்படும். என்ன இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சேன்னு சொல்றீங்க, அதுக்கு பிறகு தவறும் இருக்குதுன்னு சொல்றீங்க, என்ன ஆதாரம் நீங்க கேட்டீங்கன்னா, அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். லவ்கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. குர்ஆனுடைய வசனத்தை அடிக்கிறாங்க. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலிருந்து வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். ஒரு நூல் அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட எழுதப்பட்டிருந்தா கண்டிப்பா தப்பு இருக்கும், முரண்பாடு இருக்கும். குர்ஆன் சொல்லு அல்லாஹ்ட்ட வந்தனால தான் குர்ஆன்ல ஒரு தப்பை நீங்க பார்க்க முடியல. இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறது. குர்ஆனை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்த அதை தவிர, அவருடைய ஹதீஸ்களை தவிர
மனிதன் இயற்றிய எந்த நூலாக இருந்தாலும் அங்கு கண்டிப்பாக தவறு இருக்கும். என்னுடைய நூலிலும் இருக்கலாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் நான் மனிதன், அதுல கண்டிப்பாக நீங்கள் தவறை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அமா வஜத்தும் ஃபீ குதுபி ஹாதிஹி, இந்த நூலில் இருந்து நீங்கள் எதையாவது பெற்றுக்கொண்டு மிம்மா யுகாலிபுல் கிதாப வ சுன்னா, அது குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கு நபி வழிக்கும் மாற்றமாக இருந்தால் பக்கத்து ரஜாத்து அன்ஹு, அந்த தவறான கருத்தில் இப்ப நான் நீங்கிக் கொள்கிறேன், அதை நீங்க பின்பற்றாதீங்க. எவ்வளவு தெளிவா ஷாஃபி இமாம் சொல்லி இருக்காங்க பாருங்க. ஏன் நூல்லையும் தப்பு இருக்கும் பாரு, ஆய்வு செய்து பாரு. தப்பு இல்லாமல் இருந்தால் இந்த நான் இயற்றிய நூல் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு எங்க நூல்களில் தவறு இருக்கும் ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது தெளிவா சொன்னார்கள் இமாம் மாலிக் அவர்கள். இதே முக்தசர் முஅம்மல் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது, இன்னமா ஆன பஷருன் உஹ்தி வ உஸீபு, நான் மனிதன்தான், தவறாகவும் சொல்லுவேன் சரியாகவும் சொல்லிவிடுவேன். பன்னுரு ஃபீ ரஅயி, என்னுடைய கருத்திலே நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஃபகுல்லுமா வாஃபகல் கிதாப வ சுன்னா, என்னுடைய கருத்துக்களில் எவை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஏற்றதாக இருக்கிறதோ ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமாலம் யுவாஃபிகுல் கிதாப வ சுன்னா ஃபத்ருக்கு, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருந்தால் அதை விட்டு விடுங்கள். இமாம் மாலிக். 4 இமாம்கள் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். அபு ஹனீஃபாவும் கூட அவர் சொல்கிறார். பல தாபியின்களை சொல்ல, அவருக்கு முன்னால் உள்ளவர்களை இப்ராஹிம் வஷாபி இப்னு சீரின் ஹசன் அத்தா சயீத் இப்னு முஸையப், இப்படி தாபியின்கள்ல இவர் தபா தாபியின். அவருக்கு பிந்திய காலத்தை வந்துட்டு அவர் சொல்லுகிறார், ஃபகௌமுன் இஜ்தஹது, இவர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் வாழ்ந்தார்கள் இந்த தாபியின்கள், இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தினர்கள், ஆய்வு செய்தவர்கள். எனவே அன அஜித்தஹது கமஜித்தஹது, அவர்கள் எப்படி இஜ்திஹாது பண்ணினார்களோ ஆய்வு செய்தார்களோ அதே மாதிரி நானும் ஆய்வு செய்வேன், அப்படியே கண்ண முடியலாம் பின்பற்ற மாட்டேன் என்று அபு ஹனீஃபா அவர்கள் சொன்னது முக்தசர் முஅம்மல் என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இமாம்கள் நாம் சொல்லவில்லை, இது ஹதீஸிலே ஆய்வு செய்து இந்த சட்டத்தை சொல்ல வேண்டும், இமாமுடைய ஷாஃபியினுடைய சட்டங்கள் தவறு இருக்கிறது என்று உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்களே அந்த இமாம்கள் தான். அது தப்பு இருக்கும் என்று சொன்னவர்களே அந்த இமாம்கள் தான். அவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றி அவர்களின் நூல் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய சரியான சட்டதிட்டங்களை சரியான கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். எனவே தாங்கள் அனைவர்களும் இது புதிது என்று நீங்கள் கவனிக்காமல் இமாம்கள் சொன்ன அதே கருத்தை தான் நாம் சொல்லுகிறோம் என்பதை கவனித்து அது குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்றதாக இருக்குமானால் அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாசர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah